இவர்களுக்கு 6ஆம் வீடுங்கிறது, இவர்களுக்கு கடன் எதிரி நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த குருவின் வீடு. அந்த குரு என்பவர் காலபுருஷ ராசியான மேஷத்துக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ இந்த 9ஆம் வீடுங்கிறது என்ன? பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியவான், பெரிய மனுஷன். இவரை நான் பெரிய மனுஷனாக நினைத்தேன். இவர் எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாருன்னு நெனச்சேன். அதனால நான் இவர் பின்னாடி போய்க்கிட்டே இருந்தேன். ஆனா, என்கிட்ட இருந்த விஷயத்தையும் இவர் மொத்தமா உறிஞ்சி எடுத்துட்டாரு. இந்த மாதிரி தான் இவர் நெறையா பேர்ட்ட உறிஞ்சு, உறிஞ்சு எடுத்து, இவர் பெரிய மனுஷனா இருக்கிறாரு அப்படிங்கிறதை இவர்கள் பின்னாளில் தான் உணர்வார்கள். இந்த ஒரு வீட்டில் இவர்கள் உச்சமடைகிறார்கள். அதாவது நம்ம போயி எந்த இடத்துல கடன வாங்குறோமோ, அங்க உச்சமடைஞ்சா என்ன ஆகும்? அப்போ அவர் தானே பெரிய மனிதனாக வருவார். இந்த ஒரு விஷயத்தை இவர்கள் பழக்கத்தில், பக்குவத்தில் இவர்கள் சரி பண்ணிக் கொள்வார்கள். அதன் பிறகு இவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இவர்களே இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருவதனால், இந்த ஒரு விஷயம் தான் இவர்களுக்கு ஒரு பேரிழப்பை, ஒரு பேரடியை அந்த நடுவயதில் கொடுக்கிறது.